ஒரு நாள் சோனா குருவி ரீட்டா கிளிய பார்க்க பறந்து போச்சு. ரீட்டா, நம்ம காட்டோட மலைப்பகுதியில நிறைய பழங்கள் பழுத்திருக்கதா கேள்விப்பட்டேன். சீக்கிரம் கிளம்பு, நம்ம போய் பழங்களை சாப்பிட்டு வருவோம். சோனா, ரொம்ப நாளா வெறும் மிளகா பழத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இன்னைக்காவது இனிப்பான பழங்களை சாப்பிட்டுட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிறகு புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஆனா இவங்க அங்க போனப்ப புறாவோட வீடு பூட்டி கிடந்தது. ரீட்டா, புறா நான் வீட்டுல இல்ல, சரிவா நம்ம போய் காலனையும் கோரியக்காவையும் அழைச்சிட்டு போவோம். சோனா, காலுக்காகவும் கோரிக்காகவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருவி கரையில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன். அங்க போய் அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே மலைப்பகுதிக்கு போகலாம். பிறகு சோனா குருவியும் ரீட்டா கிளியும் அருவிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. கோரியக்கா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஏதாவது கிடைச்சாதானே சாப்பிட முடியும். எங்களுக்கு காலையில இருந்து எதுவுமே கிடைக்கல. ஆமா, நாங்க ரொம்ப பசியில இருக்கோம். உங்ககிட்ட ஏதாவது சாப்பிட இருந்தா எங்களுக்கு கொடு. உங்களுக்கு கொடுக்கற மாதிரி எங்க கிட்ட எதுவும் இல்ல. நாங்களே இப்ப பழங்களை சாப்பிடறதுக்காக மலைப்பகுதிக்கு போக போறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களே உங்க கூட வரலாம். அப்படியா? அப்படின்னா வாங்க, இப்பவே கிளம்புவோம். நீங்க சொன்னதை கேட்டுட்டு எனக்கு இப்பவே வாய் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. பிறகு எல்லா பறவைகளும் மலைப்பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. மண்டோதரி, எனக்கு என்னவோ பறவைகள் கத்துற சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. எனக்கு கூட இந்த சத்தம் பறவைகளோட சத்தம் மாதிரி தான் கேக்குது. சரி, நான் போய் யாரு வந்திருக்கான்னு பாத்துட்டு வரேன். இங்க பாரு, கைய வீசிக்கிட்டு போகாத, வலைய எடுத்துக்கிட்டு போ. தன்னோட கணவர் இப்படி சொன்னதும் கழுகக்கா வலைய தூக்கிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி பறந்து போனாங்க. அடாடா, இங்க உள்ள பழம் எல்லாம் ரொம்பவும் இனிப்பா இருக்கு. கோரி, சத்தம் போடாம மெதுவா பேசு. கழுகுகள் எந்த நேரம் வேணாலும் இங்க வரலாம். ரீட்டா, கழுகுக்கு நீ பயப்படலாம், ஆனா நாங்க பயப்பட மாட்டோம். இங்க பாருங்க, எதுக்கு வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா பழத்தை சாப்பிடுங்க, நாம இடத்த காலி பண்ணணும். பிறகு எல்லாரும் வேக வேகமா பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல வலைய எடுத்துட்டு வந்த அந்த கழுகு ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்த பறவைகளை பார்த்தது. 1 2 3 4 பறவைகள் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த சமயத்துல குறி பார்த்து வலைய வீசினா 4 பறவைகளும் வலையில மாட்டிப்பாங்க. இப்படி நினைச்ச அந்த கழுகு உயரத்துல இருந்து வலைய வீச காலுக்காவும் குறிக்காவும் ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் அந்த வலையில மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் தூரமா உட்கார்ந்திருந்த சோனா குருவி வலையில மாட்டல. உடனே சோனா குருவி அங்கிருந்து பறந்து போய் ஒரு மரத்துல உட்கார்ந்துருச்சு. சோனா, சோனா, நாங்க வலையில மாட்டிக்கிட்டோம். எங்களை வந்து காப்பாத்து, எங்களை காப்பாத்து. ஏய் குருவி, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த காகம் வந்து காப்பாத்த சொல்லுதுல்ல, வா வந்து காப்பாத்து. அப்பதான் என்னால உன்னையும் பிடிக்க முடியும். இங்க பாருங்க கழுகுக்கா, நீங்க ரொம்ப நாளா பசியில இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இவங்க 3 பேரையும் உங்ககிட்ட மாட்டி விட அழைச்சிட்டு வந்த. சோனா, நீயா இப்படி பேசுற? என்னால நம்பவே முடியல. குருவி, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. இருந்தாலும் இந்த 3 பறவைகளையும் எனக்காக அழைச்சிக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கழுகக்கா, இவங்க 3 பேரையும் நீங்களே வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த காட்டுல உணவு பஞ்சமும் குடிநீர் பஞ்சமும் இல்லாம நான் மட்டும் வசதியா வாழ முடியும். இப்படி சொன்ன குருவி அங்கிருந்து வேகமா பறந்து போயிடுச்சு. பிறகு வலையில மாட்டியிருந்த பறவைகளை தூக்கிட்டு கழுகு தன்னுடைய இடத்துக்கு பறந்து போச்சு. மண்டோதரி, இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை போல இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க? இந்த 3 பேரையும் தூக்கிக்கிட்டு வர்றதுக்குள்ள நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன். ஆமா, இன்னைக்கு எப்படி இவ்வளவு பறவைகள் ஒரே நேரத்துல நமக்கு கிடைச்சிருக்கு? ஒரு குருவி நாம பசியில இருக்கிறது தெரிஞ்சு இந்த பறவைகளை ஏமாத்தி இங்க அழைச்சிக்கிட்டு வந்திருக்கு. அது ரொம்ப நல்ல குருவி. சரி சரி, நீங்க அடுப்ப பத்த வைங்க, நான் போய் கொஞ்சம் மசாலா வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். கழுகக்கா, தயவு செய்து என்ன மட்டுமாவது விட்டுடுங்க. என்னோட மாமிசத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வாயெல்லாம் கருப்பா போயிடும். கழுகக்கா, இவ பேச்ச கேட்காதீங்க, என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். இவங்க 2 பேரையும் நீங்களே வச்சுக்குங்க. எதுக்கு வீணா 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரையுமே விட போறதில்ல. உங்களோட மாமிசம் எவ்வளவு கருப்பா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் அதை சாப்பிட்டு பார்க்க தான் போறேன். இப்படி சொன்ன கழுகாக்கா பிறகு அங்கிருந்து மசாலா வாங்கறதுக்காக பறந்து போச்சு. பிறகு அந்த ஆண் கழுகு வீட்டுக்கு வெளியில வந்து அடுப்ப பத்த வச்சது. ஏய் ரீட்டா, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இவ்வளவு பெரிய அழகு வச்சிருக்கல, அதால இந்த வலைய கடிச்சு துப்ப. இந்த வலை ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை என்னோட அழகால கடிக்க முடியாது.
சோனா இப்படி செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை. நம்மள நம்ப வச்சு ஏமாத்திடுச்சு. சோனாவுக்கு இப்படியெல்லாம் எண்ணமே வராது. அது கூட நான் சின்ன வயசுல இருந்து பழகிக்கிட்டு இருக்கேன். அது இப்படி நடந்துகிட்டதே கிடையாது. இதே சமயம் சோனா குருவி புறாவோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடுச்சு. புறாண்ணா நம்ம நண்பர்களுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. இப்படி ஆரம்பிச்ச சோனா குருவி பிறகு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. அந்த கழுகுக்கு என் மேல நம்பிக்கை வர்றதுக்காக இவனை நான் தான் வேணுமே அழைச்சிட்டு வந்தேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியா சொல்லிட்டு வந்திருக்க? அப்படின்னா அந்த கழுகுக்கு உன் மேல இப்ப நம்பிக்கை வந்திருக்கும். சோனா, நான் சொல்றபடி நாம நடந்தா நம்ம நண்பர்களை காப்பாத்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்படி சொன்ன புறா பிறகு சோனா குருவியோட காதுல தன்னுடைய திட்டத்தை சொல்லுச்சு. புறாண்ணா, இது நல்ல ஐடியா தான், சீக்கிரம் கிளம்புங்க, இல்லனா நம்ம நண்பர்களோட உயிருக்கு ஆபத்து வந்துடும். பிறகு சோனா குருவியும் புறாவும் கழுகோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. கழுகண்ணா, கழுகக்கா எங்க? நான் உங்களுக்காக ஒரு புது நண்பரை அழைச்சிட்டு வந்திருக்கேன். சோனா குருவி இப்ப புறாவை அழைச்சிட்டு வந்திருக்கத பார்த்த ரைட்டா கிளி இப்படி கத்த ஆரம்பிச்சது. புறா ஓடிடு, இந்த சோனா குருவியை நம்பாத, அது நம்ம எல்லாரையும் இந்த கழுகுக்கு இரையாக்க பாக்குது. இல்ல சோனா, அப்படி செய்யாது. இந்த கழுகு வீட்டுல நிறைய இனிப்பு இருக்கு, அதை சாப்பிடதான் நான் இங்க வந்தேன். புறா பேசினதை கேட்ட அந்த ஆண் கழுகு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. மண்டோதரி சொன்னது உண்மைதான். இந்த குருவி நமக்காக இப்ப இன்னும் ஒரு புறாவையும் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கு. இதை இப்ப நாம எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ள அனுப்பியாகணும். புறா, இந்த குருவி சொன்னது உண்மைதான். நீ நேரா வீட்டுக்குள்ள போய் அங்க உள்ள இனிப்பை எடுத்து சாப்பிடு. அந்த ஆண் கழுகு இப்படி சொன்ன உடனே புறா நேரா கழுகோட வீட்டுக்குள்ள போச்சு. கழுகண்ணா, இப்ப இந்த புறாவை அழைச்சிட்டு வந்த மாதிரி கூடிய சீக்கிரம் ரோணுக்குருவியையும் அழைச்சிட்டு வந்துடுற. குருவி, நீ செய்யற உதவியை எங்களால மறக்கவே முடியாது. நீங்க சொல்றது உண்மைதான், நீங்க என்ன உங்க வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. சோனா குருவி அந்த கழுகிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப கழுகோட வீட்டுக்குள்ள போன புறா அங்கிருந்து ஒரு பெரிய கம்பை எடுத்துட்டு வந்து அங்க உட்கார்ந்திருந்த கழுகோட தலையில வேகமா அடிச்சது. இப்படி அடி வாங்கின அந்த கழுகு மயக்கமாகி அப்படியே கீழே விழுந்துடுச்சு. புறாண்ணா, நம்ம நண்பர்களை சீக்கிரமா அந்த வலையில இருந்து வெளியே எடுங்க. உடனே புறா அங்க கடந்த ஒரு கத்தியை எடுத்து அந்த வலைய வேகமா அறுத்துச்சு. பிறகு விடுதலையான பறவைகள் எல்லாரும் அந்த இடத்த விட்டு தங்களுடைய வீட்டை நோக்கி வேகமா பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து போன யோக கழுகோட வீட்டுல இருந்து இப்ப ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டாங்க. பிறகு ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்துல உட்கார்ந்தாங்க. சோனா, நான் கூட உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். நல்ல வேலை, எப்படியோ எங்களை அந்த கழுகு கிட்ட இருந்து காப்பாத்திட்ட. சோனா மட்டும் இப்படி புத்திசாலித்தனமா நடக்கலன்னா உங்களை அந்த கழுகு கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கவே முடியாது. சோனா, நான் கூட ஒரு நிமிஷம் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்க. இதுல நான் ஒன்னும் பெருசா செய்யல. புறாண்ணா மட்டும் இந்த ஐடியாவை சொல்லணும்னா என்னால உங்களை காப்பாத்தி இருக்க முடியாது. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி விழுந்து கிடக்குறீங்க? இந்த வலையில மாட்டி இந்த பறவைகள் எல்லாம் எங்க? மண்டோதரி, அந்த குருவி நமக்கு உதவி செய்ய வரல. அந்த பறவைகளை நம்ம கிட்ட இருந்து காப்பாத்தி அழைச்சிக்கிட்டு போக தான் இப்படி நடிச்சிருக்கு. அடப்பாவுமே, நான் மசாலா வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இப்படி எல்லா பறவையும் கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்களே. உங்களை நினைச்சா எனக்கு எரிச்சலா இருக்கு. எனக்கு கூட தலையில அடிப்பட்ட இடத்துல எரிச்சலா தான் இருக்கு. சீக்கிரம் அதுக்கு ஒரு கட்டு போட்டு விடு. பறவைகளை தப்பிக்க விட்ட உங்களுக்கு இப்ப தலையில கட்டு போடுறது ரொம்ப முக்கியம். இதோ இப்பவே உங்களை தூக்கி கொதிச்சுக்கிட்டு இருக்க இந்த வெந்நீர்ல போடுறேன். சோனா, நீயும் பியூட்டியும் பத்திரமா இருங்க. நான் வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா வரேன். இப்படி சொன்ன ராணா குருவி தன்னுடைய கோடாரியை எடுத்துக்கிட்டு மரம் வெட்டுற வேலைக்கு கிளம்பி போச்சு. அம்மா, நான் நதிக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். பியூட்டி, நதியில போய் தண்ணீர் குடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா. வானத்துல மேகங்கள் நிறைய வர மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மேகங்களை பார்த்தாலே பயமாவும் வெறுப்பாவும் இருக்கு. அம்மா, நீங்க மேகத்தை பார்த்து எப்பவும் பயப்படுறீங்க, இல்லன்னா வெறுக்கிறீங்க. அந்த மேகத்தால நமக்கு எவ்வளவு தெரியுமா நன்மை கிடைக்குது. மேகம் இருந்தாதான் மழை கிடைக்கும், மழை பெஞ்சாதான் நமக்கு உணவு கிடைக்கும். இங்க பாரு பியூட்டி, எனக்கு என்னவோ இந்த மேகங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. தயவு செய்து இதுக்கப்புறம் என்கிட்ட மேகங்களை பத்தி பேசாத. பிறகு பியூட்டி தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதி பக்கம் பறந்து போச்சு. தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறம் பியூட்டி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் இந்த காட்டை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம். இப்படி நினைச்ச பியூட்டி பிறகு வேகமா பறந்து போக ஆரம்பிச்சது. இப்படி பறந்து போய்கிட்டு இருந்த பியூட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு போனதால
எதிரில் வந்த ஒரு சின்ன மேகத்தை கவனிக்கவே இல்லை. அதனால வேகமா பறந்து போன பியூட்டியும் அந்த சின்ன மேகமும் நேருக்கு நேர் மோதி ஒரு மரத்து மேல விழுந்தாங்க. சாரி, நான் தான் தப்பா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் அடிபடல. அப்புறம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே பறந்து வந்தது என்னோட தப்பு தான். நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். நான் இப்பதான் கடற்கரையில இருந்து வரேன். என்னோட அம்மா அப்பா என்ன தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு என்னவோ தனியா வர்றது தான் பிடிச்சிருக்கு. இதை கேட்ட உடனே பியூட்டிக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் கூட இப்படிதான் எங்க அம்மா கிட்ட தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு காட்டை சுத்தி பார்க்க கிளம்பி வந்தேன். அப்பதான் உன் மேல மோதிட்டேன். ஆமா, உன்னோட அம்மா அப்பா உன் மேல ரொம்ப அன்பு செலுத்துவாங்களா? ஆமா, என்னோட அம்மாவும் அப்பாவும் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. அப்படியா? என்னோட அம்மா அப்பா கூட இப்படிதான். அப்புறம் நாங்க தண்ணி மட்டும்தான் குடிப்போம். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? அம்மாவும் அப்பாவும் எதை எடுத்துக்கிட்டு வந்து அன்பா கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுவோம். சில சமயம் தானியங்கள், சில சமயம் பழங்கள், இப்படி கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சரி, என்னோட அப்பா அம்மா என்ன தேடுவாங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் நாம 2 பேரும் நண்பர்களா இருப்போமா? வந்து எனக்கு நட்பா இருக்க விருப்பம்தான். இருந்தாலும் எங்க அம்மா மேகங்களை பார்த்தாலே வெறுக்கிறாங்க. உன்னை பார்க்க ரொம்ப நல்ல மேகமா தெரியுது. அதனால நாளைக்கு நான் உன்னை பார்க்க வரேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. பியூட்டி வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா, தண்ணி குடிச்சிட்டு மலைப்பகுதி பக்கம் கொஞ்சம் தூரம் பறந்து போனேன். அங்க ஒரு சின்ன மேகத்தை பார்த்து பேசினேன். அம்மா, அந்த மேகம் ரொம்ப நல்ல மேகம்மா. பியூட்டி, மேகங்கள் கூட நட்பு வச்சுக்காதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த மேகத்தை பத்தி நீ பேசவே கூடாது. ஆனா பியூட்டி மறுநாள் காலையில தன்னோட நண்பனான அந்த சின்ன மேகத்தை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி போச்சு. அன்னைக்கு வரும்போது அந்த சின்ன மேகம் பியூட்டிக்கு ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்துட்டு வந்திருந்தது. நான் வர்ற வழியில நிறைய பறவைகள் இந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் உனக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். எனக்காக இந்த ஆப்பிளை எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சோனா குருவி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. பியூட்டி, நீ இங்க வந்திருப்பியோன்னு சந்தேகப்பட்டுதான் நானும் இங்க வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீ இங்கதான் இருக்க. இந்த மேகம் கூட பேசக்கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கிளம்பு இப்பவே வீட்டுக்கு. அம்மா, இது ரொம்ப சின்ன மேகம். இது எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா நடந்துக்குது. நீங்க ஒரு நிமிஷம் இது கூட பேசி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பேச வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க. பியூட்டி, நான் சொன்னதை செய், மேற்கொண்டு எதுவும் பேசாத. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல, யாரையும் வெறுத்ததும் இல்ல. அப்படி இருந்தோம் இந்த அம்மா குருவி ஏன் என் மேல வெறுப்ப காட்டுறாங்க? இப்படி நினைச்ச அந்த சின்ன மேகம் உடனே தன்னோட அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக கடற்கரையை நோக்கி பறந்து போச்சு. அன்னைக்கு ராத்திரி சோனா குருவி தூங்குனதுக்கு அப்புறம் பியூட்டி தன்னோட அப்பா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. அப்பா அப்பா, எனக்கு 2 நாளைக்கு முன்னால மலைப்பகுதியில ஒரு சின்ன மேகத்தோட நட்பு கிடைச்சது. ஆனா அம்மா அங்க வந்து அந்த மேகத்து கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா எதுக்காக எல்லா மேகங்கள் மேலயும் எப்பவும் வெறுப்ப காட்டுறாங்க? பியூட்டி, அது ஒரு சோகமான கதை. 2 வருஷத்துக்கு முன்னால நானும் உன்னோட அம்மாவும் ஒரு நாள் உணவு தேட போயிருந்தோம். அன்னைக்கு சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படியா? அப்புறம் என்ன நடந்துச்சு? நானும் உன்னோட அம்மாவும் மழை பெஞ்சதால ஒரு மரத்துக்கடியில ஒதுங்கி இருந்தோம். எங்களை மாதிரியே ஒரு அம்மாவும் குழந்தையும் எதிரில இருந்த மரத்துக்கடியில ஒதுங்கி நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்பா, மழை பெய்யறப்ப மரத்துக்கடியில நிக்கிறது ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? அது ஆபத்துன்னு நீங்க தானப்பா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. பியூட்டி, எங்களுக்கு எதிரில இருந்த அந்த மரத்தை ஒரு மின்னல் தாக்குச்சு. அதனால அந்த மரத்துக்கடியில நின்னுகிட்டு இருந்த அம்மாவும் குழந்தையும் அதே இடத்துல உடல் கருகி இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு மழை பெய்யறப்ப மரத்துக்கடியில நிக்க கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வு வந்தது. அப்பா, அந்த அம்மாவும் குழந்தையும் இறந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு மேகங்கள் மேல கோபம் வந்துருச்சா?
ஆமாம் பியூட்டி, அதுல இருந்து தான் உங்க அம்மா எல்லா மேகங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சா. டேய் பப்ளு, நாங்க சொல்றத கேளு. நாங்க வேணும்னு அதை செய்யல. மழை பெய்கிற சமயத்துல நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதிக்கிறதால மின்னல் உண்டாகிறது இயற்கை. அதை அந்த குருவியால புரிஞ்சிக்க முடியாம எங்க மேல கோவப்பட்டுடுச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆமாண்டா பப்ளு, அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதான். வேணும்னா உனக்காக அந்த குருவியோட அம்மா கிட்ட நாங்க மன்னிப்பு வேணாலும் கேக்குறோம். அப்பா, அந்த குருவியையும் அதோட குழந்தையையும் நீங்க வேணும்னு சாகடிக்கல. இருந்தாலும் இத புரிஞ்சுக்காத அந்த குருவியோட அம்மா நம்ம மேலெல்லாம் கோபமா இருக்காங்க. பிறகு மறுநாள் காலையில அந்த சின்ன மேகம் பியூட்டியை சந்திச்ச இடத்துக்கு போய் உட்காந்து பியூட்டி வர வழிய பாத்துக்கிட்டு இருந்தது. ஆனா கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் பியூட்டி வரவே இல்லை. இதனால அந்த மேகம் ரொம்ப சோகமாயிடுச்சு. அம்மா, நான் என்னோட மேக நண்பனை போய் பார்த்துட்டு வரேன். முடியாது பியூட்டி, நீ இதுக்கப்புறம் அந்த மேகத்தை போய் பார்க்கவே கூடாது. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வாங்க. நம்ம காட்டுல தீ பிடிச்சிடுச்சு. சீக்கிரமா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்துடுங்க. அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. சோனா, எல்லாரும் சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்புங்க. நாம உடனே வெளியே போயாகணும். உடனே ராணா குருவி, சோனா குருவி, பியூட்டி இவங்க 3 பேரும் வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வந்தாங்க. அந்த சமயத்துல அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாருமே ரொம்பவும் குழப்பத்துல இருந்தாங்க. பிறகு எல்லா பறவைகளும் ஒரு உயரமான மரத்து மேல ஒன்னா சேர்ந்தாங்க. வாங்க, நாம எல்லாரும் இந்த காட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிடுவோம். முடியாது. என்னோட வீட்ல என்னோட குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு பறக்க தெரியாது. அவங்கள விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? என்னோட குழந்தைங்களும் ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவங்களாலையும் பறக்க முடியாது. இந்த காட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் போங்க. ஆனா நான் வரமாட்டேன். வாழ்வோ சாவோ நான் என் குழந்தைங்க கூட தான் இருப்பேன். ரீட்டா, ரோனி, நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் நாம இந்த காட்டுல இருந்தா எல்லா உயிரும் போயிடும். கோரி, எங்க நிலைமை உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்க குழந்தைங்களுக்காக நீங்க யாரும் உங்க உயிரை கொடுக்க வேண்டாம். எல்லாரும் கிளம்புங்க. நானும் ரோனியும் இங்கேயே இருக்கோம். அம்மா அம்மா, ப்ளீஸ்மா, என்னோட நண்பனை சந்திக்க இப்பவாவது எனக்கு அனுமதி கொடுங்கம்மா. நான் அந்த மேகத்தை அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம காட்டுல மழை பெய்ய வைக்கிறேன். அப்படி மழை பெஞ்சதுன்னா நம்மளுடைய பிரச்சனையும் தீர்ந்துடும். பியூட்டி, நீ சொன்னா அந்த மேகம் கேக்குமா? இங்க வந்து மழை பெய்யுமா? கண்டிப்பாம்மா, அந்த மேகம் கண்டிப்பா என் கூட வரும். நம்ம காட்டுல மழை பெய்யும். எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த தீ இருக்கிற இடம் தெரியாம போயிடும். இப்படி சொன்ன பியூட்டி உடனே அந்த மேகத்தை பார்க்க மலைப்பகுதியை நோக்கி பறந்து போச்சு. குருவி, நீ வந்துட்டியா? உன்னை மறுபடியும் பாப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க காட்டுல இப்ப தீ பிடிச்சிடுச்சு. மழை பெஞ்சு அந்த தீயை அணைக்கலன்னா பறவைகள் எல்லாரும் குடும்பத்தோட செத்து போயிடுவாங்க. பியூட்டி, நீ உன்னோட காட்டுக்கு போ. நான் என்னோட அம்மா அப்பாவை அழைச்சுக்கிட்டு உடனே அங்க வரேன். இப்படி சொன்ன அந்த மேகம் தன்னோட அம்மா அப்பாவை பார்க்க வேகமா பறந்து போச்சு. இப்படி போன மேகம் தன்னோட அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவியோட காட்டை நோக்கி வேகமா போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி பேஞ்ச மழையால எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு சுத்தமா அணைஞ்சு போயிடுச்சு. நாம எல்லாரும் உயிர் தப்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாம எல்லாரும் இந்த காட்டிலேயே வாழலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட நண்பன் தான். அவனுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். இந்த சமயத்துல அப்பா மேகமும் அம்மா மேகமும் சோனா குருவி கிட்ட வந்தாங்க. குருவி, அன்னைக்கு அந்த அம்மாவும் குழந்தையும் இறந்ததுக்கு நாங்க தான் காரணம். ஆனா அதை நாங்க வேணும்னு செய்யல. மழை பெய்கிற நேரத்துல மரத்தடியில ஒதுங்கி நின்னது அவங்க செஞ்ச தப்பு. இதுக்கப்புறம் அந்த தவறை நீங்க யாரும் செய்யாதீங்க. ஆமா குருவி, அந்த அம்மாவும் குழந்தையும் இறந்ததை பார்த்துட்டு எங்களுக்கும் வருத்தமா தான் இருந்தது. என்ன பண்றது? எங்களால வேற எதுவும் செய்ய முடியாது. இதுக்கப்புறமாவது மழை பெய்யற சமயத்துல மரத்துக்கு அடியிலையும் வெட்ட வெளியிலையும் யாரும் நிக்காதீங்க. அது உங்க உயிருக்கு ஆபத்து. மேகங்களே, இப்ப நான் உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்க மேல கோவப்பட மாட்டேன். பியூட்டி, அந்த சின்ன மேகத்து கூட நீ நட்பா பழகலாம். அம்மா அதுக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டேன். பியூட்டி, எப்படியோ உன்னோட நண்பனை அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணி உங்க அம்மாவோட மனசை மாத்திட்ட. அம்மாவோட மனசை மாத்தினது மட்டும் இல்ல,
இந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளோட உயிரையும் காப்பாத்திட்ட.